ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் என்னோடய குக்கிங் ஸ்டைல் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி சண்டே மதியம் லஞ்சுக்காக நண்டும் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நண்டு வச்சு செமி கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். மீன் வறுவல், ரசம், சாதம் இதெல்லாம் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மீன் வறுவலுக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, எண்ணெய், லெமன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீனில் வந்துட்டு நல்லா மசாலா தடவி வச்சுக்கோங்க. நான் காலா மீன் எடுத்திருக்கேன். இந்தியன் சால்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய விட்டமின் D3 இருக்குது. விட்டமின் D3 டெஃபிஷியன்சி வராமல் ப்ரிவென்ட் பண்ணோம். இந்த மீன் அடிக்கடி நல்லா சேர்த்துக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டே நம்ம மீனை மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற சமையல் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நல்லா மசாலாவில் மீன் ஊறிடும். என்னோடய ஹஸ்பண்ட் மீனும் நண்டும் வாங்கிட்டு வர போயிருந்த சமயத்தில் நான் நிறைய சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் சமையலுக்கு இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். நண்டு மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய், நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். நண்டு பார்த்திங்கன்னா சூடு, அதை ஈடுகட்டுறதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் குளிர்ச்சி. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பூண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இஞ்சி கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10-15 பல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நண்டு வாவி, அதுக்காக பூண்டு நிறையா சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வதங்குறதுக்காக மூடி போட்டு சிம் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வெங்காயம் வதக்க ஆரம்பிக்கும் போதே கெட்டிலில் சுடுதண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை எடுத்து ஊற்றி சாதம் வச்சிட்ருக்கிறேன். நம்ம கெட்டிலில் வச்சுட்டு நம்ம சாதம் பண்ணும்போது டக்குன்னு நமக்கு சாதம் ரெடி ஆயிரும். இல்லைன்னா சுடு தண்ணி நமக்கு கொதிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். எந்த மசாலா நான் பெருசாக சேர்க்கல. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீடியம் ஹீட்லேயே மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. நான் செமி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால் தண்ணிலாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். உப்பு ஒரு நூல் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பின்னாடி தேங்காய் பால் சேர்ப்போம். அப்போ நமக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் ஒரு நூல் தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. நண்டோட கலர் மாறி நல்லா குக்காகி வர வரைக்கும். ரசத்துக்கு சுடு தண்ணியில் புளி, தக்காளி, கல்லுப்பு இது 3 போட்டு வச்சுருந்தேன். அதை கரைச்சி எடுத்துக்கிறேன். கரைச்சி எடுத்துக்கிட்டு டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. புளிப்பும் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. புளிப்பும் உப்பும் கரெக்டாக இல்லைனா தான் நமக்கு ரசம் கரெக்டான பதத்துக்கு வராது. அதனால் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்து அதை கரைக்க வச்சு புளிப்பும் உப்பும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நண்டு நல்லா வெந்துருச்சு. கலர் பார்க்கும் போதே தெரியும், ஆரஞ்சு கலரில் மாறி இருக்குது. இப்போது நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, மிளகு, சீரகம், சோம்பு, அதை சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா அது கொழுப்பாக மாறிடும்னு சொல்லுவாங்க. உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. தேங்காய் பால் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே மூடி போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வந்துடும். இப்போ சாதமும் சைடில் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை நான் வடிச்சிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுற குக்வேர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கிச்சன்லேயும் இருக்கக்கூடிய எசென்ஷியல் குக்வேர்ஸ் பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக அது அப்படியே அந்த சூட்லேயே இருந்துச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு.
இப்போது ரசத்துக்கு வந்துட்டு நான் ரசம் பவுடர் ரெடி பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் போல் பூண்டு வந்துட்டு மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு உள் தோலோடு வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு நல்லா வந்து நுணுக்கி எடுத்துக்கிறேன். வீக்கெண்ட் இந்த மாதிரி சமையல் செய்யும்போது பொறுமையாக வந்துட்டு செய்யும்போது அம்மி எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணி நான் சமையல் பண்ணுவேன். இப்போது ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பெருங்காயம், நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் கடைசியாக சேர்த்துங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கிறேன். நம்ம கரைச்சி வச்சுருந்த உப்பு, தக்காளி, புளி, அந்த தண்ணி இருக்குல்லையே அது சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு, சீரகம், பூண்டு, அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுக்குவேன். சிம்மில் தான் வந்துட்டு நுரக்கட்டை விடுவேன். கொஞ்சமாக மல்லித்தலை நான் இப்போவே சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து இறக்கும் போதும் சேர்த்துக்கலாம், இல்லை முன்னாடியாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து முன்னாடியே சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வர மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதனால் முன்னாடியே வந்து சேர்த்துக்குவேன். இப்போது சைடில் வந்துட்டு மீன் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். மீன் பொரிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மீனில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு நல்லா தெரியாது. கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல தூக்கலாக இருக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்களேன், ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். மீன் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நிறையாவும் நம்மளால் சாப்பிட முடியும், மூஞ்சில் அடித்த மாதிரியும் இருக்காது. கடலெண்ணெய்லாம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும், அந்த வாசம் நிறைய நம்மளால் சாப்பிட முடியாது. தேங்காய் எண்ணெய் சேர்த்து மீன் வந்து பொரிச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கருவேப்பிலை இலைகள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கிறேன். அது வந்து பொரியும் போது தண்ணி எல்லாம் படரும் இல்லையா, அதனால் மூடி போட்டு வச்சுருக்கிறேன். மீன் வந்து எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டுருங்க. உடனே வந்து திருப்பக்கூடாது. நான் வந்து கேஸ்ட் அயன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கேஸ்ட் அயனில் வந்து நம்ம உடனே திருப்புறோம் அப்படின்னா, வேகாத போது திருப்பினோம் அப்படின்னா ஒட்டிக்கும். நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்திங்களா, அப்படி வெள்ளை வெள்ளையாக தெரியும் போது தான் வெந்துருச்சின்னு சொல்லி அர்த்தம். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பினோம் அப்படின்னா அழகாக நமக்கு வந்து திருப்புறதுக்கு வரும். ஸோ இந்த குக்வேரும் வந்துட்டு என்னோடய எசென்ஷியல் குக்வேர் கலெக்ஷன்ஸில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிஷ் ஃப்ரையும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கான லஞ்ச் வந்து அவ்வளோதான் ரெடி. சாதம், நண்டு கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, ரசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.